ஹாய் காய்ஸ். உங்க எல்லாருக்கும் தெரியும், டைட்டானிக் படத்தை பார்க்காத நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த படம் அவ்வளோ ஆஸ்காருக்கு நாமினேட் ஆன சூப்பரான படம். ஆனா இப்போ அந்த படத்தையே பின்னாடி தள்ளி முன்னாடி வந்த சினர்ஸ் அப்படின்னு 2015 ரிலீஸ் ஆன த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்த்து கொண்டு இருப்பது வாய்ஸ் மூவி ஷா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த உலகத்துல சில நபர்களோட பாட்டும் அதோட மியூசிக் மூலியமா பிறப்புக்கும் இறப்புக்கும் ஒரு கேப்பா உருவாக்க முடியும். அவங்க பாட்டால கடந்த காலத்துக்கும் போக முடியும், நிகழ்காலத்துக்கும் போக முடியும். அப்படிப்பட்ட பாடுறவங்க ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேரால அழைக்கப்பட்டாங்க. ஆனா வெஸ்ட் ஆப்பிரிக்கால அந்த நபரை குரியோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பாடுற அந்த இசை மூலியமா மனுஷங்களோட வலிய குறைக்க முடியும். ஆனா இது மக்களால மட்டும் ஈர்க்கப்படல. இந்த பாட்டை கேட்டு சாத்தான்களும் ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்ல இப்போ அக்டோபர் மாசம் 16 1932 காமிக்கிறாங்க. இப்போ ஆப்பிரிக்கால ஒரு சின்ன பையன் காரை வேகமா ஓட்டிட்டு வரான். அவன் உடம்புல பயங்கரமான காயங்கள் இருக்கு. கையில உடைஞ்சு போன கிட்டார் இருக்கு. இதை எடுத்துட்டு அவன் முன்னாடி இருக்கிற ஒரு ஒயிட் பில்டிங் குள்ள போறான். அங்க சர்ச் ஃபாதர் எல்லாரையும் வச்சு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே இந்த பையனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா சர்ச் ஃபாதர் அவனை முன்னாடி வா, உன்னை சுத்தி இருக்கிற தீய சக்தி உன்னை விட்டு போயிடும், நான் இருக்கேன், கடவுள் உனக்கு துணையா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு கட்டி பிடிக்கிறாரு. அவனோட முகத்துல ஏதோ ஒண்ணு கீறி இருக்கு. அவன் ரொம்ப பயப்படுறான். அவன் கண்ணு முன்னாடி பயங்கரமான காட்சிகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப ஃபாதரும் அவன் கிட்ட உன்னை விட்டு எல்லாம் இப்பவே போயிடும், அந்த கிட்டாரை கீழே போடு அப்படின்னு சொன்ன. இப்ப நடந்தது என்னன்னு சொல்லி ஒரு நாள் முன்னாடி காமிக்கிறாங்க. அந்த சின்ன பையனோட பேரு சாமி. அவன் பஞ்சு தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவன் வீட்டுக்கு போறான். அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு, அவனுக்கு நிறைய கூட பிறந்த சகோதரர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லார்கிட்டயும் பேசிட்டு அவன் பெட்டுக்கடியில பாக்குறான். அவனோட கிட்டார் காணும். இப்ப அவனும் சர்ச்சுக்கு போறான். சர்ச்சில் இருக்கிற ஃபாதர் இவனோட அப்பா தான். அவரும் நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, நம்ம நிறைய ப்ரேயருக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணணும்னு சொல்ல, அப்பா இன்னைக்கு ஒரு நாள் பிரேக் கொடுங்க, நான் வெளியே போக போறேன் அப்படின்னு சொல்ல, சந்தோஷத்துக்காக இப்படி பண்ணக்கூடாது, உனக்கு நிறைய பொறுப்பு இருக்குடா அப்படின்னு சொல்ல, பா ஒரு வாரம் ஃபுல்லா நான் வேலை பார்த்துட்டேன், எனக்காக இந்த ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு தேவைப்படும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கிட்டாரை எடுத்துட்டு போக, அவங்க அப்பாவும் நீ சாத்தானோட சகவாசம் வச்சனா ஒரு நாள் அது உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்ல, அதே நேரம் 2 சகோதரர்களை காமிக்கிறாங்க. 2 பேரும் ரெட்டை பிறவிகள். அண்ணனோட பேரு ஸ்மோக். அவர் ரொம்ப சைலண்டா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவரோட தம்பி கொஞ்சம் ஜாலியா இருக்கிற டைப். இப்ப அவங்க ஒரு லேண்ட வாங்குறதுக்காக வந்திருப்பாங்க. அந்த லேண்ட் ஓனர் வெள்ளை நபர். இவங்க 2 பேரும் கருப்பா இருக்கிறதுனால அவர் இவங்களை ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ண மாதிரி பேசுவாரு, சில விஷயத்த பண்ணுவாரு. ஆனா அதை பார்த்த ஸ்மோக்கும் கோவமே படாம பணத்தை கொடுத்துட்டு, இது எங்களோட ப்ராப்பர்ட்டி, நீயும் உன்னோட நபர்கள் யாராவது இந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட வரத நான் பார்த்தேன்னா உங்க எல்லாரையும் நான் சாகடிச்சிருவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி முடிச்ச பிறகு கையோட இப்போ சாமியை பார்க்க வராங்க. அதே நேரம் சாமியும் அவங்க அப்பா கிட்ட பேசிட்டே வெளியே வர, இந்த ரெட்டப்பிறவியோட அப்பாவோட தம்பி தான் சாமியோட அப்பா. அங்கிள் பயப்படாதீங்க, உங்க பையனை நாளைக்கு நாங்க வர வச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கூட்டிட்டு இப்ப 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி கார்ல போயிட்டே இருக்கும் போது, சாமி பாடகரா ஆகணும் அப்படின்றது என்னோட ஆசைன்னு சொல்லிட்டே வர, இதை கேக்குற 2 பேருமே சிகாகோ தான் மெயின் சிட்டி. சிகாகோல நீ என்ன நினைக்கிறாங்க போனா வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்களேடா, அதை சொல்லு அப்படின்னு கேட்க, அங்க போனா சுதந்திரமா இருக்கலாம், நம்ம நினைச்சதை பண்ணலாம்னு என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பா ஒரு நாள் நாங்க போக போறேன் அப்படின்னு சொல்ல, அந்த இடம் நீ நினைக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா நாங்க ஆல்ரெடி அந்த இடத்துல இருந்திருக்கோம், அது ரொம்ப மோசமான இடம், அங்க இருக்க பிடிக்கலன்னு தான் நாங்க எங்க சொந்த ஊருக்கு வந்துட்டோம்டா அப்படி சொல்லிட்டு, இப்போ அவங்க புதரில ஒரு ட்ரக்க ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது கிட்ட போக அங்க இந்த பாம்பை ஸ்மோக் பாத்துருவாரு. அதை சாகடிச்சிட்டு, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, எனக்கு என்னவோ அந்த பாட்டி இன்னைக்கு பண்ண வேண்டாம், இந்த வார கடைசியில பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவர் தம்பி கிட்ட கேட்க, அவரும் இல்லனா நம்ம இன்னைக்குதான் ஸ்டார்ட் பண்ணோம், நமக்கு இன்னும் டைம் இருக்கு, நம்மளால பண்ண முடியும், இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம நினைச்ச மாதிரி பெர்ஃபெக்டா வராது அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அண்ணனும் அப்போ ஒரே வழிதான் இருக்கு, நீயும் நானும் பிரிஞ்சு அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்ப நான் டவுனுக்கு போறேன் போது நீ போக வேண்டாம், சாமி நீ இவனை பாத்துக்கோ, இவன் ஏதாவது கோளாறா பண்ணுவான், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் வண்டி எடுத்துட்டு போறாரு. சாமியும் ஸ்மோக்கோட தம்பியும் ஒன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்மோக்கும் டவுனுக்கு போறாரு. அப்படி போகும்போது காரை நிறுத்தி வைக்கிறாரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அவளை கூப்பிட்டு, எனக்கு ஒரு உதவி பண்ணணும், நீ இந்த கார்ல உட்காரு, நான் வர
1 ஹவருக்கு மேல லேட் ஆச்சுன்னா நான் உனக்கு காசு தரேன், நீ வண்டிய பாத்துக்கிட்டே இருக்கணும், டீலா அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ஓகே நான் காரை பாத்துக்கிறேன்னு சொல்ல அவரு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போவாரு. பில் கவுண்டர்ல ஒரு பொண்ணு கிட்ட உன் அப்பா இருக்காரான்னு கேட்க அவங்க அப்பா வெளியே வருவாரு. 2 பேரும் பார்த்து முறைச்சுப்பாங்க. கடைசியில கட்டி புடிச்சுப்பாங்க. 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னடா நீ சிக்காகோக்கு போனா அதுக்குள்ளேயே வந்துட்டியானும் போது, நான் நிறைய வெயிட்டான பணத்தோட தான் வந்திருக்கேன், இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்றேன், 100 பேருக்கு ஃபுட் ரெடி பண்ணணும், உன்னால தர முடியுமா அப்படின்னு கேட்க தாராளமா தர முடியும் அப்படி பேசிட்டே இருக்க இப்ப அவரோட கார்ல இருந்து ஆர்னர் சத்தம் கேக்குது. ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவர் வேகமா கார் கிட்ட போனா 2 நபர்கள் ட்ரக்ல இருக்கிற பொருளை ஆட்டைய போடுவாங்க. அந்த பொண்ணும் திருடுறாங்க, நான் எவ்வளவு கத்தனா நீங்க வந்து போல அப்படின்னு சொல்ல ஸ்மோக்கோ டக்குன்னு ஒருத்தரை ஷூட் பண்ணிடுறாரு. அப்படி ஷூட் பண்ணும் போது அந்த நபர் ஸ்மோக்கை பார்த்த உடனே பயப்படுறாரு. நீயா, நீ எப்படி சிக்காகோல இருந்து இங்க வந்த அப்படின்னு கேட்க நான் வந்துட்டேன், என் பொருளை எப்ப நீ எடுக்கலான்னும் போது ஐயோ சாமி உன் பொருளே எனக்கு தெரியாது, தெரியாம கைய வச்சுட்டேன், என்கிட்ட காசு வேற இல்லைன்னு சொல்ல கோவத்துல 2 பேரும் ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப அவரும் வேகமா கடைக்குள்ள போய் கடை ஓனருக்கு பணத்தை கொடுத்துட்டு இவங்க 2 பேரையும் செட்டில் பண்ணிரு, எனக்கு ஃபுட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஓனரும் அவரோட மனைவியை கூட்டிட்டு வர்றாரு. அவங்க மனைவியும் இவ்வளவு செலவாகும்னு சொல்ல பணத்தை பத்தி யோசிக்காத, எங்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க அப்ப டீல் எல்லாமே இன்னைக்கு ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்மோக்கோட தம்பியும் சாமியும் காமிக்கிறாங்க. அவங்க கார்ல பேசிட்டே போகும்போது சாமி நல்ல பாட்டு பாடுறவரு. உண்மையாவே உனக்கு பாட வருமா இல்ல சும்மா கிட்டாரை வச்சு ஓப்பி அடிக்கிறியா அப்படின்னு சொல்ல நான் பாடியே காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நல்லாவே பாடுவாரு. ஒரு வாய்ஸும் சூப்பரா இருக்கும், அவர் மியூசிக்கும் வேற லெவல்ல இருக்கும். இதை என்ஜாய் பண்ணிட்டே ஸ்மோக்கோட தம்பி கார் ஓட்டிட்டு போவாரு. இப்ப அவங்க 2 பேரும் ஸ்டேஷன் கிட்ட போறாங்க. அங்க ஒரு வயசானவர் மியூசிக் வாசிக்க நிறைய பேர் காசு போட்டுட்டு போவாங்க. அந்த தாத்தா ரொம்ப நல்லாவே மியூசிக் வாசிப்பாரு. அவரும் பாடுறா, என்னடா நீ சிக்காகோக்கு போகாம இங்க சுத்திட்டு இருக்க, ஆரம்பத்திலே தெரியும் நீங்களா அங்கெல்லாம் இருக்க முடியாது, ஓடிங்க திரும்ப வந்துருவீங்க அப்படின்னு சொல்ல சரி இன்னைக்கு ஒரு ஈவென்ட் இருக்கு, நீங்க வந்து பாடணும், உங்களுக்கு $20 நான் தரேன் அப்படின்னு சொல்ல $20 நான்லாம் வரவே மாட்டேன் போங்க அப்படின்னு சொல்ல என்ன ஆச்சு, நான் தான் காசு தரேன்னு சொல்றேன் போது இன்னைக்கு ஒரு நாள் ஈவெண்ட்டுக்கு நீ சொல்ற, நாளைக்கு நாளானைக்கு யார் காசு தருவா, நான் ஆல்ரெடி வேற ஒரு டீமோட சேர்ந்துட்டேன், அவங்க தினமும் எனக்கு காசு தருவாங்க, காசு தந்தாங்கன்னா அந்த காசை வச்சு நான் குடிப்பேன், எனக்கு அதான்டா வாழ்க்கையே அப்படின்னு சொல்ல அப்ப நீங்க வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்ல வரமாட்டேன் அதான் சொல்லிட்டேன்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஸ்மோக்கோட தம்பியும் டே அதை எடுத்து கூட்டுறா அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட ஒரு பியர் பாட்டில் இருக்கும். இது ரொம்பவும் டேஸ்டான பியர் பாட்டில், இது மாதிரி என்கிட்ட 500 பாட்டில் இருக்கு, நீங்க வந்தீங்கன்னா காசும் கொடுப்பேன் இல்லைன்னா பியர் பாட்டில் கொடுப்பேன், உங்களுக்கு எப்படி வசதினும் போது காசு வாங்குறதே குடிக்கிறதுக்காக தான், நீ குடிக்கவே பியர் குடுக்கறேன்ற, நான் கண்டிப்பா வரேன்டா அப்படின்னு சொல்ல யார் இந்த பொடி பையன் சொல்லும் போது இவன் என்னோட கசின் தான், நல்லா பாட்டு பாடுவான்னும் போது யார் இவனா, நான் எவ்வளவு பேரை பார்த்திருக்கேன், ஒரு கிட்டார் தூக்கிட்டு வந்துட்டா இவன் பெரிய பாடகரான்னும் போது வேணா வாசிச்சே காமிப்பான் பாருங்க சொல்லிட்டு இப்ப 2 பேரும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அங்க மக்கள் எல்லாமே கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் ஸ்மோக்கோட தம்பியும் இன்னைக்கு நைட் என்னோட இடத்துல ஒரு பார்ட்டி வைக்கிறேன், அது ஒரு கிளப் பார்ட்டி, நீங்க பாடலாம் ஆடலாம் குடிக்கலாம் ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், மறக்காம வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்வைட் பண்றாரு. அப்படி எல்லாரும் இன்வைட் பண்ணும் போது அங்க ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க சாமியே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சாமிக்கும் அவங்க யாருன்னு தெரியும், அவங்க ஒரு ஃபீமேல் சிங்கர், நல்லா பாடுவாங்க, நீங்களும் வருவீங்களான்னு கேட்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க ஸ்மோக்கோட தம்பிய முறைச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. இத சாமி பாத்துறாரு. சாமியும் உன்னை யாரோ ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ அவளா, சரி வா இந்த இடத்த விட்டு போயிடலான்னு கிளம்புறதுக்குள்ள அந்த பொண்ணு வந்து நின்னுறா. அந்த பொண்ணு இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம். அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நைட்டு யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போயிட்ட, இதான் நீ லவ் பண்ற லட்சணமா, என் அம்மா நேத்து இறந்துட்டாங்க, என் அம்மா உனக்கு தெரியும்ல, உனக்கும் அண்ணனுக்கும் என் அம்மா எவ்வளவு பெரிய நல்லது பண்ணிருக்காங்க, அவங்க இறந்த அன்னைக்கு கூட நீங்க வரல இல்ல. அதுக்கு ஸ்மோக்கோட தம்பியும் இங்க பாரு, எனக்கும் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, உன் அம்மா எனக்கும் என் அண்ணனுக்கும் நிறைய நல்லது பண்ணிருக்காங்க, நாங்க அதை மறக்க மாட்டோம், ஆனா நீ என் கூட சுத்துறது டைம் வேஸ்ட் தான், இங்க இருந்து போ, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் திட்ட அந்த பொண்ணு அங்க வந்து குடிச்சிட்டு போயிடுறாங்க. இப்ப சாமி ஸ்மோக்கோட தம்பி அந்த வயசானவர் 3 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது அங்க நிறைய கைதிகள் வேலை வாங்கிட்டு இருப்பாங்க. கைதிகள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்ட விஷயத்த அந்த வயசானவர் பாத்துடுவாரு. அவரும் கையை தூக்குங்கடா அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவங்கள சில பேரு தாத்தா பேரை சொல்லுவாங்க. அப்ப உடனே போலீஸ் ஷூட் பண்ணிக்குவாங்க. இத பார்த்த சாமியும்
தாத்தா அங்க இருக்கிற சிலர் உங்களுக்கு தெரியுமான்னும் போது அங்க இருக்கிற எல்லாரையும் எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு காலத்துல நானும் அவங்கள மாதிரி கைதியா தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவரோட பாஸ்ட் ஸ்டோரிய சொல்றாரு. அவரும் அவரோட ஃப்ரெண்டும் இப்படி கைதியா இருக்கும் போது அடுத்த நாள் காலையில இவங்க 2 பேரையும் ஷூட் பண்றதுக்காக போலீஸ் பிளான் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் சாகிறதுக்குள்ள இவங்க ஜாலியா இருக்கட்டும் சொல்லி பாட்டு பாடுங்கடா அப்படின்னு சொல்ல இந்த தாத்தாவும் அவரோட ஃப்ரெண்டும் பாட்டு பாடுவாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பாட்டு பாடும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறனால தெருவுல இருக்கிற எல்லா மக்களும் இவங்களை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்தாங்க அந்த வெள்ளக்கார போலீஸும் இவங்க 2 பேரையும் அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வைப்பாரு. இவங்க 2 பேரும் பாடுறத கேட்க மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டே இருந்தாங்க. அதனால இவங்களுக்கு நிறைய பணம் கிடைச்சது. இப்போ இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு பணத்தை எடுத்துட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. அப்போ தாத்தாவோட ஃப்ரெண்டும் நான் வேற ஒரு ஊருக்கு போய் பெரிய சர்ச் ஓபன் பண்ண போறேன் இருக்கிற பணத்தை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல கிளம்பி போனாரு. அப்படி ட்ரெயின்ல அவர் போகும்போது அவரை ஒரு பணக்கார ஒருத்தனோட வீட்டுல பணத்தை திருடிட்டான், அவனோட மனைவியை ரேப் பண்ணிட்டான்னு சொல்லி அவன் மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை ஷூட் பண்ணி அந்த ரயில்வே ஸ்டேஷனே சாகடிச்சிட்டாங்க. அந்த வருத்தத்தை என்னால இன்னும் மறக்கவே முடியல. ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிட்டான்னு சொல்லி தாத்தா ரொம்ப எமோஷனல் ஆகி குடிக்க ஆரம்பிச்சுட்டு பாட்டு பாட ஆரம்பிக்க அவர் பாடுற பாட்டுக்கு சாமி மியூசிக் வாசிச்சுட்டே இருப்பான். அப்படியே அவங்க பாட்டு பாடிட்டு போகும்போது இப்போ அங்க இருக்கிற தோட்டத்துல ஒரு நபரை சந்திக்க இவங்க போறாங்க. ஏன்னா இவங்க நைட் பார்ட்டி வைக்கும் போது அதுல பாடி கார்டு யாராவது நபர் வேணும், அதனால இவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலான்னு வந்திருப்பாரு. ஆனா அவருக்கு இப்பதான் ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கும். அவங்க மனைவியோட ஒரு வேலை பார்த்துட்டே இருக்க ஸ்மோக்கோட தம்பியும் இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு, நான் உனக்கு பணம் தரேன் வா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு எப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, எனக்கு எங்க தோட்டத்திலே நிறைய வேலை இருக்கு, நான் வர முடியாதுன்னு சொல்ல நான் உனக்கு நிறைய பணம் தரேன்டா பாத்துக்கோ, அந்த பணத்தை பார்த்தா உன் வயசே வேலைக்கு போனா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க அந்த நபரோட மனைவியும் எவ்வளவு தருவீங்கன்னும் போது அவரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டே சொல்லுவாரு. யோ அவர் தான் பணம் தராருன்னு சொல்றாருல போ அப்படின்னு சொல்ல இப்ப இவங்க 4 பேரும் கிளம்பி அந்த ப்ராப்பர்ட்டி கிட்ட வந்துடுறாங்க. அதே நேரம் இங்க ஸ்மோக்க காமிக்கிறாங்க. அவரு ஒரு டவுனுக்கு வந்திருப்பாரு. ஒரு சின்ன கல்லறையில என்ன மன்னிச்சிரு, அப்பா உனக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அங்க ஒரு லேடி இருக்காங்க. இவங்க ஸ்மோக்கோட மனைவி. அவங்களோட முதல் குழந்தை இறந்திருக்கும், அந்த குழந்தையோட கல்லறை தான் அது. இப்ப ஸ்மோக்கோட மனைவியும் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்க, எது தேடி இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க நான் உன்கிட்ட பேசணும், ஏன் சிக்காகோல எதுவுமே கிடைக்கல அவங்களுக்கு, இங்க வந்திருக்கீங்க, சரி உன் தம்பி எங்க, நீ இல்லாம அவன் இருக்க மாட்டானே போது நான் பார்க்கணும், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்ல உள்ளவா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அவங்க சின்ன கடை வச்சிருக்காங்க, அங்க அந்த பொருள்லாம் வித்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கு தெரியும் ஹீரோவும் உங்க தம்பியும் சிக்காகோல நிறைய பணத்தை ஆட்டை போட்டு இந்த டவுனுக்கு வந்திருப்பாங்கன்னு. இப்போ ஹீரோவும் பணம் தான் பவரே, பணம் இருந்தா காரு ட்ரெயின் பஸ் எது வேணா வாங்கலாம், மக்கள் நம்மள கெத்தா பாப்பாங்க, அதுதான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு பணத்தை கொடுக்க இது எனக்கு வேண்டாம், இது ரத்தத்தால உருவாக்கணும் பணம், இது சாபம்டா, இந்த பணம் வச்சிருந்தா எனக்கு பிரச்சனை தான் வரும், நான் உழைக்கிற பணம் தான் எனக்கு நிம்மதியை கொடுக்கும் சொல்ல எல்லாமே ரத்த பணம் தான், இதை வாங்கிக்கோ நம்ம அவங்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல நீ என்ன நினைக்கிற, இங்க நடக்கிறது எல்லாத்துக்கும் மாயம் மந்திரம் கடவுளோட உதவியால தான் எல்லாமே நடக்குது நீ நினைக்கிறியா, நானும் தம்பியும் சிக்காகோல இருந்து இங்க வந்தோம், நல்லா தானே இருக்கும், எங்கிட்ட இப்ப பணமோ இருக்குன்னு சொல்ல அவங்க மனைவி நீங்க 2 கண்ணு 2 கை காலோட உயிரோட இங்க வந்தது காரணம் நான் உனக்காக உன் தம்பிக்காக பிரார்த்தனை பண்ணதான், அதனாலதான் நீங்க உயிரோட இங்க இருக்கீங்க, என் பாட்டி சொன்ன பிரார்த்தனைய நான் விடாம இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போது அப்ப நம்ம குழந்தை மட்டும் எப்படி இறந்தது, அந்த குழந்தைய காப்பாத்த அந்த பிரார்த்தனை எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே போது ஆமா அது ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நான் கொடுத்த கயிறு வச்சிருக்கேன் போது அவங்க கழுத்துல தாயத்துமா இருக்கும் குடு அது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்க. நான் எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னா நாங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டி வச்சிருக்கோம், நீ அதுல சமைக்கணும், உன் சமையல் நல்லா இருக்கும், தயவு செஞ்சு எனக்காக வா அப்படின்னு சொல்ல அவங்களும் வரேன்னு ஒத்துப்பாங்க. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை காமிக்கிறாங்க. ஒரு நபர் மேலேருந்து அப்படியே குதிச்சு வர உடம்புல எல்லாம் அப்படியே தீஞ்சு போன மாதிரி இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நபர்களை கத்தி கூப்பிடுறாரு. 2 நபர்கள் வராங்க கையில கன்னோட. யார் நீ அப்படின்னு கேட்க அந்த முகம் ஃபுல்லா தீஞ்சு போன நபரும் எனக்கு உதவி பண்ணுங்க, என்னை கொல்றதுக்காக இங்க சில பேர் வராங்க, என்னை காப்பாத்துங்கன்னும் போது யாரா அவனை கொல்ல வர்றது, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்ல ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி சொல்லாதீங்க, அவங்க என் மனைவிய கடத்திட்டாங்க, என்னையும் கொல்ல வராங்க, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் வேணா உங்களுக்கு தங்க காயின் தரேங்கிற காசு இருக்குன்னு சொல்லிட்டு அது காமிக்க அவங்களும் அவனை உள்ள விடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு சில ஆட்கள் வேகமா அந்த வீட்டை நோக்கி வராங்க. கதவை தட்ட அந்த லேடி கன்னோட நிக்கிறாங்க. ஒரு மோசமான நபர் உங்க ப்ராப்பர்ட்டிக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன், நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அப்படி யாரும் இங்க வரல அப்படின்னு சொல்ல அவன் ரொம்ப மோசமானவன், நீங்க நினைக்கிற ஆள் அவன் கிடையாது, அவன் ரொம்ப டேஞ்சர் சொல்லிக்கிட்டே இருக்க இருட்ட தொடங்குது.
அவங்க கூட அந்த நபர்கள் நம்ம இங்க இருந்து போகணும், சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல, கடவுள் தான் அவங்கள காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேகமா அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த லேடியும் அவங்க கணவர் பேரை கூப்பிட்டுக்கிட்டே மேல போய் பார்த்தா, அந்த தீஞ்சு போன நபர் ஒரு வேம்பயர். அவன் அவங்க கணவரை கடிச்சிருப்பான். இப்ப அவரும் வேம்பயரா மாறி இருப்பாரு. நீ ஒன்னும் பயப்படாத, உன் கணவர் நார்மலா ஆயிருவாரு, இப்ப முன்னையே நாங்க அதுதான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்ல அந்த லேடி கத்துறாங்க. அதே நேரம் நைட்டு அந்த பார்ட்டிக்காக ஸ்மோக், அவங்க தம்பி சாமி, அந்த தாத்தா, அவங்க மனைவி எல்லாருமே சமையல் வேலை, மியூசிக், கிளீன் பண்றது எல்லாத்தையும் பரபரப்பா பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ அங்க வந்த ஆட்கள்ல சில பேர் கிட்ட கொஞ்சம் காசு தான் இருக்கும். அதை வச்சு ஸ்மோக்கோட தம்பியும் ஸ்மோக்கோட மனைவியும் பொருளை கொடுத்துட்றாங்க. ஆனா இதை பார்த்த ஸ்மோக்குக்கு கோவம் வந்தது. அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் பிசினஸ்னா இங்க பணத்தெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இப்படியே பண்ணோம்னா நம்ம லாபமே சம்பாதிக்க முடியாது, இது ஒண்ணு சேரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்ல, இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏழ்மை மக்கள் தான். சிகாகோல இருக்க மாதிரி பணக்காரங்கலாம் யாரும் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை தான் கொடுப்பாங்க. அதுவும் இன்னைக்கு முதல் நாள் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க கிட்ட இருக்கிறத கொடுக்கட்டும், அவங்க நல்லா என்ஜாய் பண்ணட்டும், அதுதான் நமக்கு மெயின் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாருமே மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்காங்க. ஸ்மோக்குக்கு பிடிக்கவே இல்லை. இல்லடா, பணம் தானே நமக்கு முக்கியம், இவ்வளவு கஷ்டப்பட்டதே சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கிற நேரத்துல இங்க அந்த பாட்டு பாடுற லேடி வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்த பிறகு சாமியும் அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிச்சுட்டே இருக்க, இப்போ அந்த ஒயிட் லேடி உள்ள வராங்க. அவங்கள பாடி கார்டு நம்பர் உள்ள விடல. ஆனா அவருக்கு இவங்க யாருன்னு தெரியும். நீ எப்படி இங்க வந்த, சரி உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. அவங்க பார்த்த உடனே சாமியும் அவங்க கிட்ட, நீங்க வந்ததும் இங்க ஒரு பெரிய பிரச்சனையாகும், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்கன்னு சொல்ல, அவங்களுக்கு தெரியும் ஸ்மோக் அவங்க தம்பியோட கசின் பிரதர் தான் இவன்னு சொல்லிட்டு, நீ நல்லா பாடுறவங்க கிட்ட பேசணும் வான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்ப சாமியும், உங்களுக்கும் ஸ்மோக் அவங்க தம்பிக்கோ என்ன உறவு அப்படின்னு கேட்க, அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் ஹாஃப் பிளாக் பீப்புள். என்னோட அம்மா கூட தான் ஸ்மோக்கோட அம்மாவும் இருந்தாங்க. அப்ப அவங்க குழந்தை பிறக்கக்கூடிய பெயின்ல இருந்தாங்க. அப்போ குழந்தை பிறந்த பிறகு அவங்க அம்மா இறந்துட்டாங்க. ஸ்மோக் அவங்க தம்பியும் என்னோட அம்மா தான் வளர்த்தாங்க. ஆனா எங்க அம்மா இறந்த பிறகு இவ்வளவு பெரிய இடத்த வாங்க தெரிஞ்ச இவங்களால என் அம்மா கல்லறையில ஒரு பூ வாங்கி வைக்க தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல பேச, அந்த இடத்துக்கு ஸ்மோக் வந்துடுறாரு. நாங்க உங்க அம்மாவோட கல்லறையில பூ வச்சோம், அவங்க எங்க 2 பேரும் நல்லாவே பாத்துக்கிட்டாங்க, நாங்க அதை எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஸ்மோக் அவங்க தம்பி கிட்ட, டே இவ பெரிய பிரச்சனையா இருப்பா போல, இந்த இடத்த விட்டு இவளை போக சொல்லு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ ஸ்மோக்கோட தம்பி வராரு. சாமி கிட்ட, நீ போய் மத்த வேலையை பாரு, நான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போடினும் போது, என் மேல கையெடு, என்ன போன சொல்றதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது, எவ்வளவு நாள் தான் இப்படி ஏமாத்திக்கிட்டே இருப்ப அப்படின்னு சொல்ல, இங்க பார், நீங்க இருக்கிறது ஆபத்து, இந்த இடத்த விட்டு போனும் போது, இங்க பார், உனக்காக நான் ரொம்ப வருஷம் வெயிட் பண்ணிட்டேன், ஆனா இப்ப கூட உன் வாயில இருந்து அந்த வார்த்தை வராதுல அப்படின்னும் போது, நான் சொல்றது உனக்கு புரியல, நீ என் கூட இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தாலும் உன் லைஃப் சேஃபா இருக்காது, அது ரிஸ்க் தான், இங்க இருந்து போ, நான் உனக்கு பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, உன் பணத்துக்காக நான் இங்க வரல, உன் கூட வாடுறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் போது, உனக்கு சொன்னா புரியாதா, நீ யாராவது வெள்ளையா இருக்கிறவனை கல்யாணம் பண்ணிக்கும், அவங்க கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டி இருக்கும், லைஃப் லாங் நீ நல்லா வாழலாம், என்கிட்ட அப்படி எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல, நான் உன்னதான் லவ் பண்றேன், இவ்வளவு வருஷம் நான் வெயிட் பண்ணது உனக்காக தான் அப்படின்னும் போது, ஸ்மோக்கோட தம்பியும், எனக்கும் புரியுது, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை காதலிக்கணும்னு சொல்ல தோணுது, தினமும் நான் நினைப்பேன், ஆனா உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நானும் என் அண்ணனும் சும்மா இருக்க மாட்டோம், அப்படி எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ சும்மா இருக்க மாட்டேன், உங்களை கொல்லுவேன்னு சொல்றல, ஆனா ஏன் உன் வாயில இருந்து நான் உன்னை காதலிக்கன்ற வார்த்தை வரலன்னும் போது, அது வராது, ஏன்னா அது உனக்கு சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவர் போயிடுறாரு. இப்போ பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. அவர் பாடுறத கேட்ட எல்லாருமே அப்படியே தன்னை மறந்து அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்க, இப்போ ஒரு மியூசிக் வாசிக்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா பாடிக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இப்போ பேக்ரவுண்ட்ல த லெஜெண்ட்னு ஒரு நபர் இருப்பாரு. அவரோட பாட்டும் மியூசிக்கும் பாஸ்டையும் ஃபியூச்சரும் ஒன்னாக்க கூடியது, வலிகளை குறைக்க கூடியது. அந்த நபர் சாமி தான் அப்படின்னு காமிக்க, இப்ப சாமி பாடிக்கிட்டே இருக்க, பழங்காலத்துல எப்படி எல்லாம் பாட்டு பாடுவாங்க, அவங்க நடனம் எப்படி இருக்குமோ அதை அப்படியே விஷுவல்ல நமக்கு காமிக்கிறாங்க. அதே மாதிரி ஃபியூச்சர்ல எப்படி மியூசிக் வாசிப்பாங்க, அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி ரெண்டுத்தையும் அப்படியே கம்பைன் பண்ணி அந்த ரூம்குள்ளேயே காமிக்க, எல்லாருமே மெய் மறந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்க நேரத்துல அந்த இடத்துல நடக்கிற காட்சிகள் எல்லாத்தையும் தூரமா இருந்து இந்த வேம்பயர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வேம்பயருங்க அந்த ரூம்குள்ள வர,
என்ட்ரன்ஸ்ல இருக்கிற பாடி கார்டும் நீ உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்மோக்கையும் அவங்க தம்பியும் கூப்பிடுறாங்க. அவங்களும் நீங்க எதுக்கு இங்க வரீங்கன்னு கேட்க, நாங்க பாட்டு சத்தத்தை கேட்டோம், என்ஜாய் பண்ணோம், எங்களுக்கும் பாடணும்னு ஆசை, எங்ககிட்ட காசா இருக்கு உங்களுக்கு தரோம், நாங்க உள்ள வந்து என்ஜாய் பண்ண அலோ பண்ணுங்க அப்படின்னு கேட்க, ஸ்மோக்கும் முடியவே முடியாது, உங்களை நான் அலோ பண்ண முடியாதுன்னு சொல்லுவாரு. இதை கேட்ட அவங்களும் ஏன் என்ன பிரச்சனை, நாங்களும் நல்லா பாடுவோம், வேணா ஒரு பாட்டை பிளே பண்ணி காமிக்கிறோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை பாடிட்டே இருக்க, ஸ்மோக்குக்கு இது சுத்தமா பிடிக்கல. இங்க பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் பிளாக் பீப்புள் தான், உங்களை நாங்க உள்ள அலோவ் பண்ண முடியாது, நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா ஃபாரினர் யாராவது பாட்டு பாடுவாங்க, அவங்க டீமுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல, உடனே அவங்க உள்ள இருக்கிற அந்த வெள்ளை பொண்ணை பாக்குறாங்க. அவ மட்டும் எப்படி உள்ள வர அப்படின்னு கேட்க, ஸ்மோக்கோட மனைவியோ நாங்களாம் ஃபேமிலின்னும் போது, அப்ப நாங்களும் இன்னைக்கு ஒரு நாள் ஃபேமிலியா இருக்கிறோமே, காசு கூட கொடுக்குறோம் போது, ஸ்மோக் அதெல்லாம் முடியாது, உங்களை நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், வெளியே போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால அவங்களும் சரி ஓகே, நாங்க வெளியே தான் பாட்டு பாடிட்டு இருப்போம், உங்க மைண்ட் மாறிடுச்சுன்னா என்ன கூப்பிடுங்க, நாங்க உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தூரமா போயிடறாங்க. இப்ப ஸ்மோக்கோட தம்பியும் அவங்க வந்தா என்ன பிரச்சனை, நான் வரட்டும், அவங்க கிட்டதான் காசு இருக்குல்ல அப்படின்னு கேட்க, உனக்கு அவங்கள பத்தி தெரியாதுடா, நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவானுங்க, கடைசியில நம்ம எல்லாம் கருப்பனுங்கன்னு சொல்லி கேவலமா ட்ரீட் பண்ணுவாங்க, சண்டை கூட நடக்கும், இது பெரிய பிரச்சனை ஆயிரும், அவங்க உள்ள வராத வரைக்கும் நம்ம பார்ட்டி பிரச்சனையே இல்லாம நல்லபடியா போகும், அவங்க உள்ள மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. இப்ப ஸ்மோக்கோட தம்பிக்கு கொஞ்சம் பயமா இருக்கும், ஏன்னா வெளியே இவங்களோட ட்ரக் இருக்கு, அது கொஞ்சம் பணமும் இருக்கு, அந்த பாட்டு பாடுற டீம் 3 பேர் வேற வெளியே இருக்காங்க, அவங்க நம்ம பொருளை எடுத்துருவாங்களா இல்லையா, அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க, அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் நீ ஏன் பயப்படுற, அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, நான் கேட்டு அவங்களை இங்க இருந்து போக சொல்றேன், நீ ஒன்னும் பயப்படாதன்னும் போது, இல்ல உனக்கு ஏதாவது ஆபத்து ஆகணும் போது கன்னு வேணா கூட நான் சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போவாங்க. அதே நேரம் ஸ்மோக்கும் சாமி கிட்ட எப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் ஆசைப்பட்ட மாதிரி நான் சிக்காகோவுக்கு போவேன், கண்டிப்பா பாட்டு பாடுவேன்னும் போது, அப்போ உன்னோட அப்பாவோட சர்ச் அங்க என்ன பண்ண போற, அங்க பாடுவியா அப்படின்னு சொல்லும் போது அவன் சைலண்டா இருப்பான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் கருப்பாக்குனால நம்ம எல்லாருமே கேவலமா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. எங்க அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாரு, சொந்தமா நிலம்னு ஒண்ணு இருந்துச்சு, ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் என் அப்பா கருப்பருன்னு சொல்லி ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. கடைசியில இப்ப எங்க அப்பா இல்ல, ஆனா அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன், நான் கருப்பனா இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரா கெத்தா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஆசைப்பட்டதை நோக்கி போ, மத்தவங்களுக்காகவும் ஆம்பிஷனை மாத்திக்காத, உன் அப்பா வச்சிருக்கிற சர்ச் எல்லாம் வேலைக்காகாது, நீ ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்க. இப்ப அவனுக்கு கோவம் வந்துடும், நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது நீ எனக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்ல, ஓ நான் யாரும் தெரியுமா, நான் மிலிட்ரியில இருந்தவன், எனக்கு யாரும் கமெண்ட் பண்ணதில்லை, நீயும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டே இருக்கிற நேரத்துல இப்ப அந்த பொண்ணும் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இங்க இருக்கீங்கன்னும் போது, உள்ள பாண்டானே சாமி அவன் செமையா இருந்துச்சு, அந்த பாட்டை கேட்கும் போது நாங்க மெய் மறந்து போயிட்டோம், ஒரே ஒரு வாட்டி நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா அவன் கூட அந்த பாட்டை கேட்டுட்டு என்ஜாய் பண்ணுவோம் போது, இல்ல அது அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்க இங்க இருந்து போயிருங்க, உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட்னும் போது, ஆனா வேம்பயர் ஆச்சு, அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பிச்சிருவான். அவளும் லைட்டா மயங்கிருவா. டக்குன்னு அவன் கடிக்க வர கேப்ல நீங்களா மோசமானவங்க, இங்க இருந்து போறீங்களா நான் ஷூட் பண்ணிருவான்னு சொல்லிட்டு அவ வேகமா உள்ள வந்துடுறான். உள்ள வந்து அவளும் ஸ்மோக்கோட தம்பிய தனியா ரூம் கூட்டிட்டு போறா. அதே நேரம் வெளியே பாடிகளா நின்னவனும் நான் ஒரு பிஸ்பிஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் போக தாத்தா வெளியே நின்னுகிட்டு இருப்பாரு. இப்போ உள்ள 2 நபர்கள் அடிச்சு சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறத ஸ்மோக்குக்கு சொல்லிடுறாங்க. ஸ்மோக்கும் போய் அவங்க எல்லாரையும் அடிச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களாடா, எதுக்குடா பிரச்சனை இழுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பிய போய் கூப்பிடு சாமி அப்படின்னு சொல்ல, சாமி போய் பாக்குறான், அவங்க 2 பேரும் ரூம்குள்ள இருக்காங்க. என்ன பண்றதுன்னு இவனுக்கு தெரியல, திருத்தன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கான். ஸ்மோக்கோ என்னடா அவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமை உடைச்சிட்டு போய் பார்த்தா அந்த பொண்ணு வேம்பயரா மாறிருப்பா. ஸ்மோக்கோட தம்பியோட கழுத்தை கடிச்சிருப்பான்னு ரத்தம் போயிட்டு இருக்கும். ஸ்மோக்குக்கு ஒண்ணுமே புரியாது. அந்த பொண்ணும் நீங்க எல்லாருமே சாக போறீங்க அப்படின்னு சொல்ல, ஸ்மோக் கன்னால அந்த பொண்ணை ஷூட் பண்ணிட்டே இருக்க அவ செத்துருவா. இப்ப டக்குன்னு அவ எழுந்து வேகமா வெளியே ஓடி போயிருவா. ஸ்மோக்கும் தம்பிய பார்க்க ரத்தம் போயிட்டே இருக்கும், அவனும் விழுந்து இறந்துருவான். சாமிக்கு என்ன பண்றதுனே தெரியாது. ஸ்மோக்கோட மனைவியும் டக்குன்னு கதவு லாக் பண்ணிட்டு என்னதான் இங்க நடந்ததுன்னும் போது சாமி நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்றான். அவங்களும் ஸ்மோக் கிட்ட உன் தம்பி இறந்துட்டான், அவனோட பாடியை நம்ம உடனே இங்க இருந்து எடுத்துட்டு போனோம், இல்லைன்னா இவனும் யாராவது ஒருத்தங்களை அட்டாக் பண்ணுவான்னு சொல்ல, என் தம்பியோட உடலை யாரும் தொடக்கூடாது, அவன் சாகல, உனக்குதான் மந்திரம்னு தெரியும்ல, அவன் உயிரை வரவை ப்ளீஸ் எனக்காக அப்படி பண்ணு அப்படின்னு சொல்ல, அவங்க மனைவியும் அது நடக்காது, அவன் செத்துட்டான், எனக்கு என்னவோ இது பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம இதை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, இப்ப அங்க இருந்து அந்த சைனீஸ் 2 பேரும் இருப்பாங்க. அதுல அந்த லேடியும் உங்க கணவர் கிட்ட இங்க ஏதோ பிரச்சனை போல, நம்ம கார் எடுத்துட்டு இங்க இருந்து போயிடலாம், நீ
முதல்ல காரை எடுத்துடுவான்னு சொல்ல, சரி நான் காரை எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு. இப்போ ஸ்மோக்கோ என்ன பண்ணணும்னு தெரியாது. சாமி கிட்ட ஸ்மோக்கோட மனைவியும் கதவு லாக் பண்ணிடுற, அவனை வெளியே வர விடாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பாடி கார்டு ஒருத்தன் வெளியே போயிருக்கான், அவன் உள்ள வருவான். அவன் உள்ள வரத பார்த்த உடனே எல்லாருமே அங்கேயே நில்லு, உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒண்ணும் புரியாது. எதுக்கு நான் உள்ள வரக்கூடாது, என்ன ஆச்சு, ஸ்மோக் உன் சட்டையில என்ன ரத்தமா இருக்கு, என்ன ஆச்சுன்னும் போது ஸ்மோக்கோட தம்பி இறந்துட்டான் அப்படின்னும் போது, ஐயோ இரு நான் அவனை பாக்கணும்னு சொல்லிட்டு உள்ள வருவான். ஸ்மோக்கோட மனைவியும் நீ உள்ள வரக்கூடாது, நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்ல, யார் நீ நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நான் ஸ்மோக்கோட ஃப்ரெண்டு, அதுலயும் அவன் தம்பி இறந்துட்டான்னு சொல்றாங்க, நான் ஏன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்ல, நாங்க தான் சொல்றோம்ல நீ உள்ள வரக்கூடாது, வெளியே போ அப்படின்னு சொல்ல, நீங்களாம் மனுஷனே இல்லடா, ஏன் இப்படி மாறிட்டீங்க எல்லாம், ஒருத்தர் செத்து போயிருக்கான்றீங்க, அவன் உடலை பாக்குறது கூட எனக்கு உரிமை இல்லையா, சரி நான் நடந்து போறேன், இனி நைட் நான் வேலை பார்த்ததுக்கு எனக்கு சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, ஸ்மோக்கும் பணத்தை பேக்ல இருந்து எடுத்து கொடுக்க, அவ அப்படியே வேம்பேரா மாதிரி அவனை கடிக்க வர, ஸ்மோக் அதுக்குள்ள ஷூட் பண்ணிடுறான். அவங்க மனைவி உள்ள எடுத்துட்டு வந்து கதவு லாக் பண்ணிடுறாங்க. இப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு அல்ல கிளம்புது, என்னடா இப்படி நடக்குது, நம்ம நினைச்சு கூட பார்க்காத விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பீதியில இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மோக்கோட தம்பி இருக்கிற அந்த ரூம்ல இருந்து சத்தம் வருது. ஸ்மோக்கோட தம்பியும், அண்ணா எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்க, தொடங்க, நான் ஓகே தான் போது, ஸ்மோக்கால நம்ப முடியல, உனக்கு ரத்தம் போச்சுட இப்ப பரவாயில்லையானும் போது, என்னன்னு தெரியல உடம்பு பெயினா இருக்கு, இப்ப எனக்கு நார்மலா தான் இருக்கேன், ஓபன் பண்ணேன் போது, ஸ்மோக்கோட மனிதம் இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பூண்டு சாறு எடுத்துட்டு வருவாங்க. இப்ப அவன் கதவு உடைச்சிட்டு வர, அவன் மூஞ்சில ஊத்த அவன் வேகமா வெளியே ஓடி போயிடுவான். இப்ப அவங்களும் வேக வேகமா பூண்டெல்லாம் உரிக்க ஆரம்பிப்பாங்க. கட்டையெல்லாம் எடுத்து முன்னாடி வைங்க, எனக்கு இத பத்தி முழுதா தெரியல, ஆனா என்னோட பாட்டி சில கதைகள் எனக்கு சொல்லியிருக்காங்கன்னும் போது, இவங்களுக்கு இது வரைக்குமே இது வேம்பயர்லாம் தெரியாது. ஸ்மோக்கோட மனைவி தான் இந்த கதையை சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் இறந்த பிறகும் அவங்க ஆத்மா உடலை விட்டு போகாம இந்த வேம்பயர் மூலியமா உடலுக்குள்ள லாக் பண்ண வச்ச ஆத்மாக்கள். இந்த வேம்பயர் என்ன சொல்லுதோ அததான் அவங்க செய்வாங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, அந்த வேம்பயர் யாரெல்லாம் கடிக்குதோ அவங்க எல்லாருமே அந்த வேம்பயராவே மாறிடுவாங்க. இதுக்கு முடிவு அந்த சூரிய வெளிச்சம். அந்த சூரிய வெளிச்சம் பட்டாதான் இதுங்க எல்லாம் சாகும். அதுங்களோட இதயத்துல நம்ம கத்தியால குத்தணும். இந்த 2 விஷயம் நடந்தா இந்த வேம்பயருங்க கதை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டு இருக்க எல்லாம் பயப்படுவாங்க. எல்லாருக்கும் இப்ப தெரிய வருது, சாமியோட பாட்டை கேட்டுதான் இந்த வேம்பயருங்க வந்தது, கண்டிப்பா சாமி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்ல, இப்போ ஸ்மோக்கும் கவலைப்படாத, உன்னை நாங்க காப்பாத்துறோம், ஆனா ஏன் அது உன்னை தேடுதுன்னு எங்களுக்கு இன்னும் புரியலன்னும் போதுதான் சாமி சொல்லுவான், என் அப்பா சொன்னாங்க, என்னோட பாட்டோட மியூசிக் கேட்டு சாத்தானுங்க என்ன தேடி வரோன்னு ஒரு வாட்டி என் அப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது, அந்த வயசானோரோ ஆமா, சில பேரோட பாடல்களால இந்த சாத்தான்கள் ஈர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு, ஆனா கவலைப்படாத, நம்ம எப்படியோ விடிற வரைக்கும் இங்க இருந்தோம்னா தப்பிச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த சைனா லேடியும், என் கணவர் வேற வெளியே இருக்காரு, அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் போய் பாத்துட்டு வரேன்னு சொல்ல, நீ வெளியே போகாத, விடிற வரைக்கும் நம்ம உள்ள இருந்தாதான் நமக்கு சேஃப் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லார்கிட்டயும் பூண்டு கொடுப்பாங்க. அந்த பூண்டெல்லாம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க பாட்டு பாரு அந்த பொண்ணும், பூண்டு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவா, நீ சாப்பிட்டுதான் ஆகணும், இல்லைன்னா ஷூட் பண்ணுவேன்னு ஸ்மோக் சொல்ல, எல்லாருமே சாப்பிடுறாங்க, நார்மலா இருக்காங்க. ஆனா அந்த தாத்தாக்கு மட்டும் வினோதமா உணர்வு ஏற்படுது. அவரையும் அந்த ஜாம்பி கடிச்சிருச்சான்னு பார்க்க அவரு, எனக்கு உடம்பு சரியில்லை அதனாலதான், எனக்கு மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, கிச்சனுக்குள்ள ஒருத்தன் இறந்து போயிருப்பான், அவன் தலையில ரத்தமா இருக்கும், அவனை தூக்கி வெளியே போட்டுறாங்க, அவனும் வேம்பயரா மாறிடுவானு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்களுக்கு தெரியுது, கீழே இருந்தது ரத்தம் கிடையாது, அது எல்லாமே பியரோட லிக்விட் தான். அப்ப அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அவனும் கண்ணை திறந்து கதவை தட்ட ஆரம்பிப்பான். இவங்களும் கதவை திறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள அங்கதான் வேம்பயர் அவனை கடிச்சு அட்டாக் பண்ணிரும். அது மட்டும் இல்லாம அந்த வேம்பயருங்க மொத்தமா கூட்டமா சேர்ந்து பாட்டு பாடி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கும். இப்ப அந்த சைனா லேடியோட கணவரும், வா நம்ம வீட்டுக்கு போலாம், நம்ம பொண்ணு தனியா இருப்பாள அப்படின்னு சொல்ல, அவரும் வந்து வேம்பயரா மாறி இருப்பாரு. இப்போ அந்த பெரிய வேம்பயரும் அங்க வந்து, உன் பொண்ணு தனியா தானே இருக்கா, அவளுக்கு ஒரு கடிய போடவா, போடக்கூடாதுன்னா என்ன உள்ள அலோவ் பண்ணு, சாமியோட பாட்டை நான் கேட்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சாமி உனக்கு என்னதாண்டா பிரச்சனை அப்படின்னு கேட்க, உன் பாட்டை நான் கேட்ட உடனே அதுல ஒரு பவர் இருக்கிறத நான் உணர்ந்தேன், உன் பாட்டு மூலியமா பல ஆட்கள் எல்லாரையும் பார்க்க முடியும், அப்போ என்னோட ஃபேமிலியை நான் பார்க்க முடியும்ல உன் மூலியமா, நீ மட்டும் இருந்தா போதும் இவங்க எல்லாரையும் நான் விட்டுறேன்னு சொல்ல, ஸ்மோக் முடியாது, இங்க இருந்து போயிரு, நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல, டேய் நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, இங்க இருக்கிற கன் பவர் பணம் இது எல்லாமே பவர்ன்னு நினைக்கிறியா, இது எப்ப வேணா ஆட்கள் உள்ள வந்து அடிச்சு எடுத்துப்பாங்க, ஆனா நான் அந்த மாதிரி வயலண்டா பண்ணக்கூடாதுன்னா இவ்வளவு பொறுமையா இருக்கேன்,
சாமி என்கிட்ட கொடுத்தேன்னு வச்சுக்கோயேன், ரசிச்சு பாட்டை கேட்டுட்டு நான் நடந்து போயிருவேன் அப்படின்னு சொல்ல ஸ்மோக் முடியவே முடியாதுன்னு சொல்லுவான். என்னடா நீ இப்படி பேசுற, உன் தம்பி எவ்வளவு நல்லவனா இருக்கான் பாரு, அவனை வேணா கேளு, நான் சொல்றதுலாம் உண்மை அப்படின்னு சொல்ல அப்ப அந்த வேம்பயர் ஒண்ணு சொல்லும். நான் ஆரம்பத்துல ஒரு வீட்டுக்கு உதவி கேட்க போனேன். அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே உன்னையும் தம்பியும் கொலை பண்ணிட்டு இந்த லேண்டை திரும்ப அவங்க எடுத்துக்க பிளான் பண்றாங்க. வேணா அவங்க நெய்பர் இந்த 2 பேர்கிட்டே கேளுன்னும் போது ஆல்ரெடி ஸ்மோக்கும் உங்க தம்பியும் ஒரு நபர்கிட்ட இருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பாங்க. அவன் இன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டு நாளைக்கு காலையில இவங்களை அடிச்சு திரும்ப அந்த இடத்த அவன் எடுத்துக்கலான்னு பிளான்ல இருப்பான். அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ்ல நிறைய பேர் அவன் கொன்னு புதைச்சு வச்சிருக்கான். இது ஒன்றும் நல்ல இடம் கிடையாது. வேம்பயர் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நெய்பர் 2 வேம்பயரும் சொல்லும். ஸ்மோக்கோட தம்பியும் அண்ணா பிரச்சனையே தேவையில்ல, பேசாம நீங்களும் என்ன மாதிரி மாறிடுங்க, நம்மளா ஒரு ஃபேமிலி தானே அப்படின்னு சொல்ல அவங்க கதவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. சைனா லேடியோ உங்க பொண்ணு தனியா இருக்கு, இவங்க ஏதாவது பண்ணிருவாங்கன்னு சொல்லி பயத்துல இருக்க. சூரிய வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, நம்மளால இப்ப எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இப்ப வேம்பயர் மொத்தமா சேர்ந்து வீட்டை உடைச்சிட்டு உள்ள வந்து எல்லாரையும் அட்டாக் பண்ணி கடிக்கிறாங்க. சாமிய ஸ்மோக் வேகமா மேல போட அப்படின்னு சொல்ல ஓடி போற டைம்ல கீழே எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்மோக் தம்பியோட லவ்வரும் ஸ்மோக்கோட மனைவிய கடிச்சிடுறாங்க. நம்மள ஒரு ஃபேமிலி நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்ல அந்த டைம் ஆல்ரெடி அவங்க என்ன வேம்பயர் கடிச்சா என் நெஞ்சில குத்தி ஆத்மாவை என்னை விட்டு போகவை, அப்பதான் நான் வேம்பயரா மாற மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கேட்ட ஸ்மோக்கும் கத்தியெல்லாம் உங்களை குத்த இதை பார்த்த ஸ்மோக்கோட தம்பியும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும் ஏன் இப்படி பண்றேன்னும் போது எல்லாரையும் அடிச்சுட்டு அவர் வேகமா சாம்பிய இங்க இருந்து போயிருன்னு சொல்ற டைம்ல ஆனா ஸ்மோக்கும் தம்பியும் 2 பேரும் உருண்டு சண்டை போடுற டைம்ல சாமி கீழே குதிச்சு வேகமா தப்பிச்சு போக அந்த வேம்பயர் அவனை புடிச்சிரும். அவனை புடிச்சு நீ எங்க போற ராசா, உன் பாட்டை கேட்கதானே நான் வந்திருக்கேன், எனக்காக ஒரே வாட்டி பாட்டு பாடு அப்படின்னு சொல்ல அவன் உடனே ப்ரே பண்ண ஆரம்பிச்சிடுவான். ஆனா அதை பார்த்து அந்த வேம்பயரும் நானும் கூட சேர்ந்து ப்ரே பண்றேன் அப்படின்னு சொல்ல என்ன நீங்க எல்லாம் ப்ரே பண்றீங்கன்னும் போது வேம்பயரா இருந்தாலும் எங்களால ப்ரே பண்ண முடியும், நீ சொல்ற கடவுள் நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல, அதெல்லாம் சும்மா போய் உண்மையான பவரே வேம்பயரா மாறினாதான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் பிரெயின் வாஷ் பண்ணிட்டே இருக்க இங்க ஸ்மோக்கும் தம்பியும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஸ்மோக்கும் உங்க தம்பிய குத்த வர ஸ்மோக்கோட தம்பியும் நான் மன்னிச்சிடனா, என்னால உன்னை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்ல அதே நேரம் இங்க அந்த வேம்பயரும் சாமியை புடிச்சிட்டு அப்படியே கொல்ல வரதுக்குள்ள சாமி கையில அந்த கிட்டாரை தூக்கி அந்த வேம்பயர் மண்டிலேயே அடிச்சிட இரும்பு சொருகிக்கும். இப்ப டக்குன்னு சூரிய வெளிச்சம் வர எல்லாம் கருகி இறந்து போயிடுவாங்க. டக்குன்னு ஸ்மோக்கும் வேகமா வந்து சாமியை காப்பாத்திடுறான். எல்லாம் எரிஞ்சு சுண்ணமா ஆயிரும். இப்போ ஸ்மோக்கும் சாமி கிட்ட நீங்க வந்து சேஃபா போயிரு, இதுக்கப்புறம் உனக்கு பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்ல அவன் கையில அந்த உடஞ்சு போன கிட்டார் இருக்கும். அதை பார்த்த ஸ்மோக்கும் இது என்னோட அப்பாவோட கிட்டார் தான் அப்படின்னு சொல்ல இப்ப அவன் காரை எடுத்துட்டு வேகமா சர்ச்சு கிட்ட போவான். இதுதான் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம். இப்போ ஃபாதரும் அந்த கிட்டாரை தூக்கி போடு அப்படின்னு சொல்ல இல்ல என்னால போட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கிட்டாரை எடுத்துட்டு அவரு மெயின் சிட்டிக்கு கார் ஓட்டிட்டு போறாரு. அதே நேரம் இங்க ஸ்மோக்கும் நினைச்சு பாக்குறாரு இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா ஃபேமிலியா சந்தோஷமா இருந்த காட்சிகள்லாம் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு. இப்ப பயங்கரமா கை நடுங்க ஆரம்பிக்குது. அவர்கிட்ட இருந்த ஆர்மில யூஸ் பண்ண எல்லா வெப்பனையும் எடுத்து ரெடியா இருக்காரு. ஏன்னா காலையில இந்த லேண்டோட ஒரிஜினல் ஓனர் இந்த லேண்டை அபகரிக்கிறதுக்காக வராரு. ஆனா ஸ்மோக் கையில இந்த கன்னை வச்சு எல்லாரையும் தரமாரியா ஷூட் பண்றாரு. அந்த ஓனரையும் ஷூட் பண்ண வர அதுக்குள்ள ஒரு நபர் ஸ்மோக்கோட பைக்ல ஷூட் பண்ணிடுறாரு. அந்த ஓனரும் என்ன மன்னிச்சிரு, நான் தெரியாம வந்துட்டேன், உனக்கு எவ்வளவு பணம் வேணா குட்டி கொடுக்குறேன், என்ன உயிரோட விடுன்னு சொல்ல உங்ககிட்ட சிகரெட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்றாரு. பார்த்தா அவருக்கு விஷுவலா அவங்க மனைவி அவங்க குழந்தை தெரியுது. அவங்க குழந்தைய பார்த்த அவங்க மனைவியும் குழந்தை இருக்கால ஏன் ஸ்மோக் பண்ற, குழந்தைய வாங்க அப்படின்னு சொல்ல அந்த குழந்தைய அப்படியே கையில வாங்கிட்டு இப்போ அந்த ஓனரை தரமாறைய ஷூட் பண்றாரு. இதுக்கு அடுத்தது ஸ்மோக்கோ இறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அவருக்கு இல்யூஷன்ல நிறைய காட்சிகள் தெரியுது. இப்போ அக்டோபர் 16 1992 காமிக்கிறாங்க. அந்த ஊரை விட்டு போன அந்த சாமின்றவரு இப்போ உண்மையாவே ஒரு மியூசிக் பிளேயரா மாறி இருப்பாரு. அவர் இன்னுமே பாடல்களை பாடிக்கிட்டு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. பாடி முடிச்ச பிறகு அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு பார் போறாரு. அங்க குடிச்சுக்கிட்டே இருக்க இப்போ பாடி கார்டும் சார் உங்களை மீட் பண்ண 2 பேர் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணும்னு சொல்றாங்க, உள்ள வர சொல்லவா அப்படின்னு சொல்ல வர சொல்லுங்க அப்படின்றாரு. பார்த்தா அது ஸ்மோக்கோட தம்பியும் உங்க கேர்ள் ஃப்ரெண்டும். இவங்க மட்டும் அந்த டைம் முன்னாடியே தப்பிச்சு ஓடி போயிருப்பாங்க. இப்ப ஸ்மோக்கோட தம்பியும் என்ன அன்னைக்கு நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலன்னா உயிரோட விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன், அதனாலதான் நான் உன்னை விட்டு தூரமா போயிட்டேன், இப்போ நான் மீட் பண்ண வந்திருக்கேன், எனக்காக அந்த பாட்டை பாடுறியான்னும் போது அவர் அந்த பழைய கிட்டார் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. அவரும் ஸ்மோக் தம்பி கிட்ட ஃபர்ஸ்ட் பாடின அந்த பாட்டையே பாடுவாரு. ஸ்மோக்கோட தம்பியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரு. சரி
நான் உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். நாங்க எங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போக, இப்ப சாமியும் அன்னைக்கு நைட்டு என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன். அவ்வளவு சந்தோஷமா நம்ம இருந்தோம். உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க, நானும் அந்த நாளை மறக்க மாட்டேன். ஏன்னா என் அண்ணன் கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்டு போக, இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. சோ எப்படின்னு மக்களே படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி வித்தியாசமான படங்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான படத்துல நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.